ஒரு ஆட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 கேம்பெயின் சொன்ன மாதிரி 2-3 கேம்பெயின் போடுறோம் வைங்க, அது வந்து ஓவர்லாப்பிங் ஆகுது. நான் ஸ்கால் பண்ணும்போதே அதே 2-3 கிரெடிட் தொடர்ந்து வருது. இது மாதிரி வரும்போது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? டு பி ஃப்ரேங்க், ஓவர்லாப்பிங் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஆடு அப்படின்ற மாதிரி ஃப்ரீக்வன்சி ரேட் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் என்னோட அப்சர்வேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே மார்க்கெட்டிங்கை வந்து அந்த ஃபேஸ்புக் கொடுக்குறத மட்டும் பார்க்காம கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் நம்ம பார்க்கணும். ஒரு பொருளை வாங்க வைக்கிறோம் அப்படின்றப்ப அந்த பொருளை ஒரு நாளைக்கு ஒன் டைம் அந்த சேல்ஸ் பீப்புள் உங்கள்கிட்ட பேசினா அதை விட ஒரு 2-3 தடவை அதே இது வேற ஆங்கிள் வந்தாங்கன்னா அது பெனிஃபிட் தான். ஸோ மெட்டா அல்காரிதம் படி ஓவர்லாப்பிங் வந்து பண்ணாதீங்க. கன்சிடரேஷன் சொல்லி அவனே ஒரு இது கொடுப்பான், ஓவர்லாப் ஆகுது உங்க கேம்பெயின்ஸ் ஓவர்லாப் ஆகுது அப்படின்ட்டு. மேபி நீங்க அதை அவாய்ட் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கேம்பெயின் வச்சிருப்பீங்க, ஒரு செட் ஆஃப் கிரியேட்டிவ் போட்டு இருப்பீங்க, இன்னொரு கேம்பெயின் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படி போட்டிருப்பீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்லயும் இந்த இன்ட்ரெஸ்ட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ வந்து நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டா இருக்கீங்க, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வருவீங்க, நானும் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை மார்க்கெட்டிங் சேல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்புக் இன்ட்ரெஸ்ட்ல வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இருக்க போகும்போது கொஞ்சம் கான்ஃபிளிக்ட் வரதான் செய்யும். பட் ஜென்ரலாக ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆட் வந்து வேற ஆங்கிள் ரிப்பீட் ஆக போகும்போது பீப்புளுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக தான் செய்யும். இவர் என்னடா வந்துகிட்டே இருக்காரு, அது வந்து நாங்கள் ஓம்னி பிரசன்ஸ் சொல்லுவோம். திருப்பி எல்லா இடத்துலையும் இவர் தான் வராரு அப்படின்றது வந்து ஓம்னி பிரசன்ஸ். அது ஓம்னி பிரசன்ஸ்ன்றது வந்து மார்க்கெட்டிங்கில் சைக்காலஜிக்கலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்களை பெர்சுவேட் பண்ணி அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களை ஆக்ஷன் எடுக்கணும்னா யூடியூப்ல ஈவன் தான் அவங்க ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஈவன் தான் அவங்க யூடியூப்ல போன உடனே எந்த சேனலில் போனாலும் நம்ம தான் வரோம் ரீடார்கெட்டிங்ல அப்படின்னா கீப்பான அந்த மெசேஜையும் அந்த ப்ராப்ளமே அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் தான் அர்த்தம். ஸோ ஓவர்லாப்பிங் அது வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய ப்ராப்ளம் இல்லை, அது பெருசாக கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இது.